வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் அச்சீவிங் தி யூபிஎஸ்சி ட்ரீம்? ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் பேசிக் பாயிண்ட். இந்த பாயிண்ட் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா ஷோர்லி உங்களுக்கான ப்ராபபிலிட்டி ரேட் அதிகம். உங்களோட சேஃப் இடத்துல இருந்து வெளிய கொண்டு வாங்க. ஒரு காம்படிட்டிவ் என்வரான்மென்ட்குள்ள உங்களை புஷ் பண்ணுங்க. டெய்லி உங்க நாலேஜ்க்கு தீனி போடுற மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு போங்க. உங்கள மாதிரி இல்ல உங்களை விட அதிகமா சிந்திக்கிற, பேசுற, டிஸ்கஸ் பண்ற ஒரு ஆள் கூட 4, 5 குரூப் கூட உங்களை இன்டராக்ட் பண்ண டெய்லி வச்சுங்க. உங்க கூட இருக்கிற குரூப்ஸ் எல்லாருமே உங்களோட நல்லா படிக்கிற ஆளா இருந்தாலும் கூட அவங்களோட மார்க் கம்மியா வாங்கினாலும் அவங்க கேட்கிற கொஸ்டின் ஆன்சர் பண்ண தெரியலனாலும் அந்த காம்படிட்டிவ் என்வரான்மென்ட்குள்ள நீங்க பழகுறீங்களா, அது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட எபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். எல்லா டாப்பர்ஸுமே டெல்லியை போய் சூஸ் பண்றாங்களே, அங்க வந்து ட்ரெயின்ட் எக்ஸ்பர்ட் இருப்பாங்க, மெட்டீரியல் கிடைக்கும், சிஸ்டமேட்டிக் சிலபஸ் கம்ப்ளீஷன் இருக்கும், இது எல்லாமே இருக்கும் தான். பட் இது எல்லாத்தையுமே ஆன்லைன் வாங்கிட முடியும். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து டெல்லியில ஒரு காம்படிட்டிவ் என்வரான்மென்ட் இருக்குல்ல, அந்த என்வரான்மென்ட்ல தன்ன மாதிரியே ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்து அவங்க கூட போட்டி போட்டு நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அந்த டைவர்சிஃபைட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, அந்த எக்ஸ்போஷர் தான் போறாங்க. ஸோ அந்த எக்ஸ்போஷரை நீங்க உங்க இடத்துல உருவாக்கிட முடியும். ஸோ டெல்லியை சிம்பிளா டிகோட் பண்ணா காம்படிட்டிவ் என்வரான்மென்ட். ஸோ நீங்க எந்த இடத்துல, எந்த வில்லேஜ்ல, எந்த சிட்டில உங்களால ஒரு காம்படிட்டிவ் என்வரான்மென்ட் உருவாக்க முடியுதோ அது உங்களுக்கான டெல்லி. ஸோ டெல்லிக்குலாம் போகணும் அவசியம் கிடையாது. டெல்லி அட்மாஸ்பியர் உருவாக்கிட முடியும். டெல்லி அட்மாஸ்பியர் உருவாக்க ட்ரை பண்றீங்களா, அந்த ஸ்மார்ட்னஸ் அதுதான் ஒரு யூபிஎஸ்சியோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் அச்சீவிங் தி கோல்.